இன்றைக்கி திருப்பூர்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தன்னோட ஹூண்டாய் i20 கிராஸ் ஓவர் காருக்கு ஸ்டியரிங்கில் உள்ள எலக்ட்ரானிக் சுவிட்ச் ஒர்க் ஆகலைன்னு ஸ்டியரிங்கை கம்ப்ளீட்டாக பிரித்து வேலை பார்த்ததால் ஸ்டியரிங் கிராஸ் ஆகிடுச்சு. அதோட அவங்க ஊரில் ஸ்டியரிங் சென்டர் பண்ண சொன்னதுக்கு இந்த காருக்கு ஸ்டியரிங் கேலிப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதை உங்களால் சரி பண்ண முடியுமான்னு என்கிட்ட ஃபோனில் கேட்டார். நானும் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னேன். அதனால தான் இங்கே என்கிட்ட கொண்டு வந்தார். நான் காரை டெஸ்ட் ட்ரைவ் போனப்போ ஸ்டியரிங் சென்டர் பண்ணி ஓட்ட முடியலை. ஏன்னா ஸ்டியரிங்கை நேராக வச்சா உடனே சடனாக லெஃப்ட் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஸ்டியரிங்கை ரைட் சைடு இறக்கி பிடிச்சி தான் ஓட்ட முடிஞ்சுது. நான் காரை கடைக்கு கொண்டு வந்ததும் சென்சார் டார்கெட்டை மாட்டி வீல் அலைன்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த காரில் கேம்பர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒன்லி டோ மட்டும்தான், அதுவும் எதிர் திசையில் இருந்துச்சு. ஆனால் ஸ்டியரிங் மட்டும் நல்லா ரைட் சைடு இறங்கிருந்துச்சு. நான் ஸ்டியரிங்கை சென்டர் பண்ணி வைக்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக சென்டர் ஆகலை. பட் கொஞ்சம் டைம் எடுத்து சென்டர் பண்ணி வச்சுட்டேன். பிறகு ஸ்டியரிங்கை லாக் பண்ணிவிட்டு ரீடிங்கை பார்த்தப்ப லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி டோ ரீடிங் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ராடை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரீடிங் கரெக்டாக வந்ததும் என்ட்ராடை டைட் வச்சேன். இப்போ ஸ்டியரிங் செடியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தனியாக டெஸ்ட் ட்ரைவ் போனேன். ஏன்னா திரும்பவும் ஸ்டியரிங் கிராஸ் இருந்தால் வீல் அலைன்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கிறதால தனியாக போய் ஓட்டி பார்த்தேன். பட் கடவுள் புண்ணியத்தால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஸ்டியரிங் சென்டர் வந்துருச்சு. இந்த முறை கஸ்டமரை ஓட்ட சொல்லி நானும் கூட போனேன். அவருக்கும் இதில் முழு திருப்தி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.